ஜோதிட அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம். இப்ப 12 ராசி மண்டலங்கள்லையும் என்னென்ன ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் எந்த கிரகங்கள் இருந்தால், அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதிரி சில விதமான விஷயத்தை நாம் கண்டுபிடிப்பதற்கு சில விஷயங்கள் இருக்குது. அதுல மேச ராசி மண்டலத்திலிருந்து 12 ராசி மண்டலத்துக்கு உண்டான நிலைப்பாடு நமக்கு சேரும். அதாவது ஜோதிடத்தின் பொது விதிகள். இப்ப மேசராசி மண்டலத்தை முதல் ராசி மண்டலம் மேசராசி மண்டலத்தை மேசராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தாலே அங்கே நீச்சமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் ஜாதகரை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் ஆயுள் காலங்கள் அதிகம். அடுத்து ரிஷபராசி மண்டலத்தில் ரிஷபராசி மண்டலத்துல குரு பகவான் புதன் பகவான் இருந்தாலே அந்த குரு பிளஸ் புதன் குரு பகவானும் புதன் பகவானும் இருந்தாலே பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்படி இருந்தால் அந்த ஜாதகரை உருவாக்கக்கூடிய தகப்பனுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகள், மாற்ற திருமணம் அல்லது 2 திருமணம், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல 2 வகையான விஷயங்களை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு இந்த ரிஷபராசி மண்டலத்துல குரு பகவான் நிற்கிறது. பெரும்பாலும் குரு பகவான் ரோஹி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். சரி, அடுத்து புதன் பகவான் ரோஹி நட்சத்திரம் ரிஷபராசி மண்டலத்தில் இருந்தால் ரோஹி நட்சத்திரத்துல இருப்பாரு. அப்படி அந்த மாதிரி இருந்தால் வாக்கு பேசுறது திக்கு வாய் அல்லது குடும்பத்துல வாய் பேச முடியாத சூழல், உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான பாதிப்பு, அதுபோக முக்கியமா சொல்ல போனா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கண்ணு, மூக்கு, தொண்டை, நாக்கு, பல்லு, ஈறு இந்த மாதிரி விஷயங்கள்ல கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் திக்கி பேசுறவங்க அல்லது ரொம்ப குழந்தை பிறந்து 7 வயசு 8 வயசாகி விழுந்து பேசுறவங்க, இது பூராமே புதன் பகவான் ரோஹி நட்சத்திரத்தில் இருக்கும். புதன் பகவான் குருவும் புதனும் இருந்தால் 99% புதன் பகவான் ரோஹி நட்சத்திரத்தில் குருவும் புதனும் இருந்தாலே ரோஹி நட்சத்திரத்துலதான் நிக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ரோஹிணியில புதன் இருக்கிறவங்க அதாவது சந்தர்ப்ப வசத்தால் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அடுத்து மிதனராசி மண்டலத்தில் ராகு பிளஸ் சுக்கிரன் தன்னுடைய பூர்வீக வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கர்மகாரியம் செய்ய முடியாது. ராகு பிளஸ் சுக்கிரன் மிதனராசி மண்டலத்தில் இருந்தால் தன்னுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ தன்னுடைய சந்ததிகளுக்கோ கர்மகாரியம் செய்ய இயலாது. அப்ப அது செய்ய முடியாம போச்சுன்னா அது என்ன தோஷம் வரும்? பித்ரு தோஷம் வருமா? அது போக என்ன கேட்டீங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுன்னு ராகு பிளஸ் கேதுன்னு சொல்லும் போது, ராகு பிளஸ் சுக்கிரன் சொல்லும் போது, அதாவது மிதனராசி மண்டலத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருந்தாலே அந்த ஜாதகருடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ அல்லது சந்ததிகளுக்கோ அந்த ஜாதகர் அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர்கள் கர்ம காரியம் செய்ய முடியாது அல்லது கர்ம காரியத்தில் கலந்து கொள்ள முடியாது. அதுபோக யாருடைய ஜாதகத்தில் ராகு பிளஸ் சுக்கிரன் எந்த லக்கணத்தில் எந்த ராசி மண்டலத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தகப்பனுக்கு கால சர்ப்பதோஷம் உண்டு. கால சர்ப்பதோஷம்னா என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லலாம். கால சர்ப்ப தோஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உறவுகள், தான் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஜீவ ஆதாரமாக இருக்கக்கூடியது அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், யாருடைய ஜாதகத்தில் எந்த ராசி மண்டலத்தில் சுக்கிரனும் ராகும் சேர்ந்து வந்தாலே அவர்களை ஈன்றெடுத்த தகப்பனுக்கு கண்டிப்பாக காலசர்ப்ப தோஷம் இருக்கும். பொதுவா சூரியனும் செவ்வாயும் இப்ப சுக்கிரனும் ராகும் மிதனத்துல உட்கார்ந்து இருந்தா தகப்பனாருக்கு காலசர்ப்ப தோஷம் ஏற்படும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலே எங்க இருந்தாலும் எந்த ராசி மண்டலத்தில் இருந்தாலும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலே பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களை தகப்பன் அழித்து விடுவார் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பயன்பாட்டுக்கு வராது. அல்லது தகப்பனே சொத்துக்களை அழித்து விடுவாரு, இல்லாட்டா தகப்பனுக்கு பெருங்கொண்ட கடனை வைத்து மறைந்து விடுவார். அந்த ஜாதகர் சம்பந்தப்பட்ட ஜாதகர் தான் தகப்பனுடைய ஒரு பட்ட கடனையோ அல்லது நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஒரு வைத்திய செலவுகளை செய்து அவர் பெரிய கடங்காரனாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூரியனும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்தில் இணைந்தாலும். அடுத்தபடியாக கடகராசி மண்டலம்.
கடகராசி மண்டலத்தில் பூச நட்சத்திரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருந்தால், பெரும்பாலும் சனியோ அல்லது குருவோ பெரும்பாலும் பூச நட்சத்திரத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஒரு 60% பெரும்பாலும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் பிளஸ் குரு பகவான் பூசத்துல இருந்தார். அவங்க குடும்பத்துல சாகுற வரைக்கே ஒருத்தன் உருப்படாதவன் ஒருத்தன் இருப்பான். சனி பூசத்துல இருந்தாலும் குரு பூசத்துல இருந்தாலும் ஒண்ணு தாயோ சகோதரியோ தகப்பனோ இல்ல சம்சாரமோ இல்ல சம்சாரத்துக்கு கூட பிறந்த அண்ணன் இல்ல பெத்த பிள்ளைகளோ மாமனோ மச்சனனோ எவனோ ஒருத்தன் வேலைக்கும் போகாம வெட்டிக்கும் போகாம கல்யாணத்தை பண்ணி குடும்பத்தை பார்த்து வெட்டி ஆபீசரா வெள்ளையுமா ஊற சுத்திக்கிட்டு இருப்பாடைய வாழ்க்கையில இந்த குரு பகவானும் சனி பகவானும் பூசத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒண்ணு பின்ன முன்னாடி நமக்கு வந்த சந்ததி அந்த அந்த ஜாதகர் வந்த சந்ததிகளாக இருக்கலாம், அல்லது அந்த ஜாதகரை உருவாக்கக்கூடிய சந்ததிகளாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் யாரோ உறவு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருக்கலாம். இது பூராமே ஒருத்தருக்காக வேண்டி இந்த குரு சனி புதனுடைய பூச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். ஆனால் இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு ஒரு ஒரு கௌரவமான அந்தஸ்து ஒண்ணு இருக்கும். ஒண்ணு படிப்பு அதிகமான படிப்பா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில கௌரவ அந்தஸ்து தனிப்பட்ட முறையில இருக்கும். இத பேசி பேசியே காலம் முழுவதும் தானும் கெடுவா, தன்னை சார்ந்தவங்களையும் சேர்ந்து கெடுவா. இல்லாட்டா யாரும் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு உருப்படாத டிக்கெட்டு கண்டிப்பாக உங்க குடும்பத்துல 100% இருந்தே தீரும். சிம்மராசி மண்டலத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் கண்டிப்பாக அல்சர் ப்ராப்ளம் வரும், அல்லது அசிடிட்டி ப்ராப்ளமாவது உண்டு. அது போக சிம்மத்துல செவ்வாய் இருந்தால் குடல்ல மலக்குடல்ல பாத்தீங்கன்னா கிருமிகள் சரியான கிருமிகள் இருக்கும், நாடா புழுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகமான வயிற்று வலி அதிகமா இருந்துச்சுன்னா நாடா புழு இருக்கான்னு பார்த்துட்டு அதை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பை பாருங்க. சிம்மத்துல செவ்வாய் உடல் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கும். அது போக கும்பத்துல சிம்மத்துல செவ்வாய் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பிறந்ததுக்கு அடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக கரு உருவாகி 99.9% டிஸ்பஸ் ஆகி அதுக்கு அடுத்து வரக்கூடிய கருதான் குழந்தைகளாக ஜனிக்கும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, சிம்மத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா திரிசூனியமே யார் ஆகவான்னு கேட்டீங்கன்னா சூரியனோ அல்லது சுக்கிரனோ செவ்வாயோ இந்த 3 கிரகங்கள் திரிசூனியத்துக்குண்டான அதிபதியாகவும் வருவாங்க. அடுத்து கன்னியில 2 கிரகம் இருக்கக்கூடாது, சந்திரனும் குருவும். பெரும்பாலும் கன்னியில சந்திரன் இருந்தாலே 170% அஸ்த நட்சத்திரத்துல பிறப்பாங்க. கன்னி ராசி மண்டலம்னாலே உத்திர நட்சத்திரம் அபூர்வம், சித்திரைன்றது ரொம்ப ரேர். ஆனால் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தால் அவர்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறப்பார்கள். தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறக்கிறாரோ அவங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பாக அமாவாசை பௌர்ணமி திதி தொடர்புடைய ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். அல்லது அமாவாசை பௌர்ணமி திதியில யாரோ ஒருத்தர் தாயோ தகப்பனோ அல்லது அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சனோ எல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நிச்சயமாக அமாவாசை பௌர்ணமி திதி அங்கே இருக்கும். அது மாதிரி குரு அஸ்தத்துல இருந்தால் குரு சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். அப்ப அதாவது திருமணத்திற்கு முன்னால் தகப்பனுடைய பூர்வீக சம்பந்தம், திருமணத்திற்கு பின்னால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த அஸ்த நட்சத்திரத்தில் குருவினுடைய அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தனிப்பட்ட முறையில உண்டு. குரு அஸ்த நட்சத்திரம் நிற்கிறவங்களுக்கு குழந்தைகள் யாராவது சரி குரு அஸ்தத்தில் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாய் தகப்பன் நோய் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஒவ்வொரு விஷயத்தை செய்து வெற்றியடைய போறதுக்கு முன்னாடி கடுமையான மன ரீதியாக பண ரீதியான மன உளைச்சலை அடைந்தே தீர வேண்டும். அது மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருந்தால் அனைத்தும் இருந்தும் பயன்படுத்த முடியாது. தகப்பனாருக்கு சொல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் வரை இந்த ஜாதகர் முன்னேற்றம் அடைய முடியாது. பெரும்பாலும் உத்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்த கன்னிராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை உண்டு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான் பித்திருக்களுக்கு சொல்றோம்ல, முன்னோர்களுடைய சாபத்துல இருக்கு திலகாகோம பூஜை போய் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல,
அந்த செவ்வாய் சனி யாருக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் கன்னி ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை, செவ்வாய் சனியினுடைய சம்பந்தம் இருக்கும். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கும், பித்ரு தோஷங்கள் இருக்கும், சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் பொறுப்பில்லாத ஒரு நபர் வாழ்வார். அகம்பாவம் ஆணவம் பிடித்தவர் வாழ்வார். பெரும்பாலும் தாய் அல்லது தந்தை 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு.